அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறோம். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 24,650 வர்த்தகமாயிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை அப்படிங்கிறது வந்துட்டு 24,661. அப்போது நியர்பை ஹை அப்படிங்கிற இடத்துல இருந்தாலும் இதற்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படி வேணால் சொல்லிக்கலாமே தவிர ஒரு கேப் அப் ஓப்பன் சொல்ல முடியாது. கேப் அப் ஓப்பன்னா நம்மளுக்கு 24,600க்கு மேலே ஆரம்பமானால்தான் இது வந்து கேப் அப். இப்போ வந்து ஸ்பாட்டுக்கு 24,572, ஃபியூச்சர் வந்துட்டு 24,595. இப்போ நம்மளுக்கு ப்ரீமியம் பார்த்தா 20 ரூபா தான் இருக்காங்க. நம்மளுக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். இதுதான் எக்ஸ்பெரியோட தாரக மந்திரம். ஆப்ஷன்ஸோட தாரக மந்திரம் ப்ரீமியம் கரைவது எளிது, கொடுப்பது வந்து கடினம். இதுதான். இந்த ரெண்டையும் நீங்கள் லாஜிக்காக நினச்சிட்டா போகிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு க்ளோசிங் வந்து ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் இல்லை ஃபியூச்சர் ஈக்குவல் டு ஸ்பாட். ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இப்போது 24,572 இருக்காங்க, 24,650 வந்து ஃபியூச்சர் இருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஃபியூச்சர் வந்துட்டு இப்போ 24,522 வந்து க்ளோஸ் ஆகுது. இப்போ இந்த ப்ரீமியத்தை அப்படியே டவுன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தில் ஆக்ஷன் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். ஆனால் ஃபியூச்சர் 24,650 இருக்குது. ஸ்பாட் வந்து 24,522 24,550 வந்து க்ளோஸ் ஆகுறாங்கன்னா ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தில் ஆக்ஷன் இருக்காது. இதுதான் லாஜிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்பாட் மூமெண்ட் ஆனால் நம்மளுக்கு இம்பேக்ட் இல்லை, ஃபியூச்சர்ஸ் இம்பேக்ட் மூமெண்ட் ஆகணும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான வித்தியாசமே பார்த்திங்கன்னா ஒரு 20 புள்ளிகள் தான். அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிறனால இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே ஆக்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஃபியூச்சர் வந்து ஆக்ஷன் ஆகணும். அடுத்த கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு ஒன்றும் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் உற்று நோக்கி வரணும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா, சப்போர்ட் இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு யூடர்ன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அப்படிங்கிறது தான் இதோட லாஜிக்காக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இறங்காது அப்படின்னு பொருள் இல்லை. எந்த இடத்துல இறங்கினாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல சப்போர்ட் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு யூடர்ன் ஆகிட்டு வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. காரணம்னா அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் நல்ல ஒரு ப்ரீமியத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான். இதை மட்டும் ஒரு இண்டிகேட்டர் நம்ம வச்சுக்க முடியாது. இதுவும் ஒரு காரணியாக நீங்கள் பார்க்கலாம். சந்தை வந்துட்டு ஒரு மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது நல்லா உதவும். அப்போ இது வந்து அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 100-120 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்கும். இதே அடுத்தடுத்த கான்ட்ராக்டுக்கு உண்டான ப்ரீமியம் குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது சப்போர்ட்டில் ஏறும். ஆனால் இந்த ஒரு வெர்டிக்கல் ஆக்ஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி 80% இருக்காது. 20% மார்க்கெட்டை பொறுத்தவரை எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். நம்மளுக்கு வாய்ப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுல தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீமியம் நீங்கள் வந்து கேட்பீங்க, கால் செல்லர் எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய இடமா இருக்கும்னா சப்போர்ட் இடமா இருக்கும். அப்போ அந்த சப்போர்ட் இடத்துல அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே லாஜிக்கலாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். இதே பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கரண்ட் கான்ட்ராக்டே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கான்ட்ராக்டே இன்னொரு 110 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்காங்க. அடுத்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 500, அதுக்கப்புறம் ஒரு 300 நல்ல ஒரு ப்ரீமியத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போவும் தாராங்க வந்துருப்பேன்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். இப்போ இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 110 புள்ளிகள் ப்ரீமியம்னாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ இன்றைக்கி 20ஆம் தேதி, நம்மளுக்கு 28ஆம் தேதினா இன்னொரு 8 நாள் வர்த்தக நாட்கள்னு எடுத்தால் ஒரு 4-5 நாட்கள் தான் இருக்கும். இந்த 4-5 நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த 110 ப்ரீமியம் என்னவா மாறிடும்னா 0வாக மாறிடும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி தான். இப்போ இதில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த 110 பாயிண்ட்டை 0 பண்ணும்போது நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த 100 பாயிண்ட்டோட டிகேவை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சாகணும். டிகே ஏற்கனவே டிகே ஆகும், அதுலேயும் இந்த 110 பாயிண்ட் 0 ஆகிறதுலையும் நீங்கள் வந்துட்டு இம்பேக்ட் பண்ணும். அப்போ இது ரொம்ப உற்று நோக்கணும். அப்போ இந்த டிகே ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கால் செல்லர் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணால் உங்களுக்கு வெர்டிக்கல் ஏற்றம் வரும்.
அதாவது கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணாலும் சரி, லாஸை புக் பண்ணாலும் சரி, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அது கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு தவிர பேனிக், அதாவது லாஸ் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்போ அந்த லாஸ் புக் பண்ண இடம் எப்படி இருக்கும், ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை உற்று பார்க்கணும். இந்த கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை வந்துட்டு நம்மளுக்கு 2 இடத்துல புக் பண்ணலாம். ஒன்று வந்து மார்க்கெட்டோட சப்போர்ட் பிளேஸஸில் உங்களுக்கு கால் செல்லர் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ்லேயும் பண்ணுவாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸில் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஓடிஎம் காலுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இது லாஜிக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய விடயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய இடமா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ். அப்போது இவங்க லாஸ் எங்கே புக் பண்ணுவாங்க, இந்த சப்போர்ட் பிளேசஸ் தான் புட் செல்லர் லாஸை புக் பண்ணக்கூடிய இடமா. அதாவது சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருச்சுன்னா புட் செல்லருக்கு லாஸ் வந்துடும். இதே நம்மளுக்கு வந்துட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணல அப்படின்னா புட் செல்லருக்கு வந்துட்டு பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே 4 பேர் தான் போட்டி போட போகிறாங்க. அப்போ அட்டவணைப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்தவரை போட்டியாளர்களாக நம்ம பார்க்கக்கூடிய இடமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது $24,600 கால், 600 புட். இது ஒரு ஸ்ட்ரேடலாக கொடுத்துட்டாங்க. அப்போ வீக்லி ஃபியூச்சருக்கு 24,600 92னா 24,692, புட் ஆப்ஷன் $122 அப்படின்னா 24,488 மணிக்கணும் 78. அப்போது இந்த இடம் ரொம்ப முக்கியம். இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 210 புள்ளிகள் பக்கம் வரும், 215 வச்சுக்கலாம். அப்போ 24,600 24,810 இங்கேருந்து இறங்கணும்னா 24,400. அப்போ இம்பேக்டட் பிளேஸ் இந்த ஸ்ட்ரைக்குள்ளே இருக்கிறது ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதை ரொம்ப உற்று கவனிக்கணும். இதோட ஹை, காலோட ஹை 144னா 24,744, புட்டோட ஹை 180னா 24,420. இது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக பார்க்கப்படுகிறது. இதை உற்று கவனிங்கள். இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி வந்து கால் சைடு 10 ஆகும், புட் சைடு வந்து ஒரு 13 இருக்கிறது. அதே மாதிரி நம்மளுக்கு அட் த மணி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 புள்ளிகளாக மாறி இருக்குது. இதையும் செக் பண்ணிக்கோங்க. அட் த மணியாக இருக்கிறவங்க எல்லாருமே, அதாவது சேம் ஸ்ட்ரைக், சேம் ப்ரைஸ், சேம் ப்ரீமியம்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த விலை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு 110க்கு கீழே தான் இருக்க போகிறாங்க. பேங்க் நிஃப்டியோட போட்டியாளர்கள் நம்ம பார்க்கலாம். $50,500 கால் 500 புட். அப்போது 50,500 432, 50,932. இவங்களும் 400 50,100 ஒரு இம்பேக்டட் பிளேஸாக பார்க்கப்படுகிறது. இதோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா 194. இப்போ 50,694. இதோக்கு வந்துட்டு 320, 300 வச்சுட்டாலும் கூட 50,200. இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு 500 புள்ளிகள் வருது. அதனால் வந்து 51,000 50,000 இது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக பார்க்கப்படுகிறது. அப்போ இதில் வந்து எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ தான் நம்மளுக்கு வந்துட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வரும். அப்போ அது போக இந்த எல்லைகளை நம்ம உற்று கவனிக்கக்கூடிய இடமாகவும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல தென்படுகிறது. இது குறைந்தால் டிகே ஆகிடும். அந்த டிகேக்குள்ளே இருக்கும்போது பையர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியும் இந்த கால் செல்லர் புட் செல்லரோட இம்பாக்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.